ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். தாராளமாக செய்து கொள்ளலாம் என்பதுதான் அதற்கான பதில். ஏக நட்சத்திரத்துல பிறந்திருந்தா பண்ணிக்க கூடாது. அதே மாதிரி ஒரே ராசியில இருந்தா பண்ணிக்க கூடாது. இந்த மாதிரி பண்ணிட்டா ஒரே நேரத்துல 7.5 சனி வந்தா ஒரே நேரத்துல கஷ்டம் வரும். இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய தவறான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரிலாம் எந்த விதியுமே கிடையாது. தாராளமாக ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணத்தை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி ஒரே ராசியில் பிறந்தவர்களும் செய்து கொள்ளலாம். ஒரு சில பஞ்சாங்கங்கள்ல பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட 8 நட்சத்திரத்தை மட்டும் கொடுத்திருப்பா. இந்த 8 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாத்திரம் ஏக நட்சத்திரமாக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளலாம்ங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பா. அப்படியெல்லாம் எந்த ரூலுமே கிடையாது. தாராளமாக எல்லோருமே ஏக நட்சத்திரத்தில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். இல்லையே சார் 7.5 சனிங்கிறது வந்தா ஒரு மேஷராசியில பிறந்தவங்க ஆண் பெண் 2 பேருமே மேஷராசின்னு சொன்னா 2 பேருக்குமே ஒரே நேரத்துல 7.5 சனிங்கிறது நடக்கும். ஒரே நேரத்துல அஷ்டமத்து சனி வரும். அப்போ ஒரே கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது போல் இல்லை. 7.5 சனியினுடைய காலத்திலே உச்சத்தினை தொட்டவர்களும் இருக்கிறார்கள். அஷ்டமத்து சனியினுடைய காலத்திலே தடைகளை தகர்த்து வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள். இந்த கோச்சார ரீதியா நடக்கிற விஷயங்கள்லாம் நிச்சயமா பலனை தராது. ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் கூட இவர்கள் இருவரும் வெவ்வேறு நாளிலே பிறந்திருப்பார்கள். இந்த ஆண் பெண் இருவருடைய ஜாதகமே வெவ்வேறு பலனைத்தான் தரும். அவரவர்கள் ஜாதகத்திலே நடக்கக்கூடிய தசாபுக்திகள் தான் பலனை தீர்மானிக்குமே தவிர இந்த கோச்சாரப்படி அஷ்டமத்து சனி 7.5 சனி கண்டச்சனி அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு சிறு அளவுதான். அதுல ஒரு பெரிய தாக்கம்ங்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதை பற்றி கவலையே வேண்டாம். இன்னும் வலியுறுத்தி சொல்லணும்னா நீங்க நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜாதகத்திலே கிரகநிலைகள் பொருந்து இருந்தாலே போதுமானது.